இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஸ்விம்மிங் பூல் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஒரு பில்டிங் வந்து ரேடியில் இப்படி காப்பி பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து பேலன்ஸ் 3 காப்பி டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு செமி சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டாப் வியூவில் வச்சுக்கிறோம். டாப் வியூவில் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்கிடெக்டில் காம்போனண்ட் மாடல் இட் பிளேஸ், பிகாஸ் ஸ்விம்மிங் பூல் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே அண்ட் தென் ஓகே கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் இருக்கா, எக்ஸ்ட்ரூஷன், அதை செலக்ட் பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேன் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிளேன் லெவல் 1 தான் இருக்குது, பெட்டர். ஓகே, இப்போது நம்ம ரெக்டாங்குலர் ஆர் சர்க்குலர், இப்போ ஒரு சர்க்குலர் ஷேப் ஸ்விம்மிங் பூல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சென்டராக ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஸ்விம்மிங் பூல். ஓகேவா? இது அவுட்டர், திருப்பி இது ஒரு இன்னர். ஓகேவா? ஃபைன். கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு நம்ம இப்போ 3D வியூவில் பார்க்குறோம். 3D வியூ அப்படி பார்த்தோன்னா இது கரெக்டாக இருக்கா? இது ஒன்றும் இல்லை, இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஓகேவா? நம்ம ஸ்விம்மிங் பூல் கீழே தான் வரப்போகுது. ஸோ இது லெவல் கிரவுண்ட் லெவலில் இருக்குது, பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஓகேங்களா? இப்போ திருப்பி ஃபினிஷ் மாடல் கொடுத்துட்டு டாப் வியூ போகிறோம். டாப் வியூ போயிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளோரிங். ஓகேவா? ஒரு ஃப்ளோரிங் க்ரியேட் பண்ணுறோம். ஃப்ளோரிங் சேம் ஆர்கிடெக்ட். இதில் வந்து சீலிங் போகலாம், ஆர் ஃப்ளோர் போய்க்கலாம். ஃபோரில் ஆர்கிடெக்டில் சர்க்குலரில் மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இதே தூரத்துக்கு வரைஞ்சிட்டு டிக் கொடுக்கும். இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த சீலிங் வந்து சாரி 3D வச்சுக்கோ. இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல் 1ல் இருக்குது. ஸோ ஆஃப்செட், ஹைட் ஆஃப்செட் வந்து பார்த்தோன்னா மைனஸில் கொடுப்போம். மைனஸ் ஒரு 3 ஃபுட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கீழே போயிடுச்சுங்களா. ஸோ ஸ்விம்மிங் பூலோட டெப்த் வந்து இவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு மீன். ஸோ எவ்வளோ இருக்குது, 3 ஃபுட். இப்போ க்ளோஸ். இப்போ திருப்பி டாப் வியூ போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வால் இருக்குமா ஸ்விம்மிங் பூல் சுற்றி. ஸோ வால் க்ரியேட் பண்ணுறோம். வால், ஆர்கிடெக்ட் வால், அண்ட் தென் சேம் சர்க்குலர் சென்டராக வச்சு நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா டாப் வியூவில் வச்சுட்டு ஆர்கிடெக்ட் வால், சேம் டைப் வால், சர்க்குலர். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் கூட சும்மா ஒன்று வரைஞ்சிக்கலாம். ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் வரைஞ்சிட்டு டெலிட் பண்ணிக்கலாம் வேணும் கடைசியாக, பிகாஸ் அந்த சென்டராக வரையணும்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட் ரேட்ஸ் வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வால் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டரில் ட்ரா பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். 1. ஓகேவா? இப்போ நம்ம 3D வியூவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே வால் வந்து உங்களுக்கு இருக்கும், மேலே இருக்கும். ஸோ வால் தெரியுதா? இப்போ இந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஃபேஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அதை எக்ஸ்டெண்ட் கொடுத்துங்க. பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து லெவல் 1, ஆஃப்செட் வந்து -3 ஃபுட். அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கீழே வருது. ஸோ இதையும் செலக்ட் பண்ணி இந்த வாலையும் எவ்வளோ கொடுக்குறோம், -3 ஃபுட். வால் சர்க்குலராக வளையும்போது இதுமாதிரி 2 டிவைட் ஆகிருக்கும். ஸோ 2 டைம் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபேஸ் லெவல் -3 ஃபுட் அப்ளை. ஓகேவா? இப்போது நம்ம இடத்துல கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கா. ஸோ இந்த வாலை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ரெஸ் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் மேலே ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் சேம் இந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்,
மறுபடியும் டாப் வியூவில் போயிட்டு இந்த இடத்துல ஃபோலாக ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறோம். எப்படின்னா நம்ம வந்து சேம் எக்ஸ்ட்ரூட் கமெண்டில் வச்சு க்ரியேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த ஹோலாக ஃபில் பண்ணுற மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க் தான் நம்ம வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து வாட்டர் மெட்டீரியல் வந்து அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வரைஞ்சோம், அப்புறம் சுற்றி வால் வரைஞ்சோம், கீழே ஒரு பேஸ் வரைஞ்சோம். இப்போ வந்து ஒரு காம்போனண்ட்டில் மாடல் இன் பிளேஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக கேஸ் ஒர்க் கொடுப்போம். இப்போ நம்ம அந்த ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம், ஜென்ரிக் மாடல். ஓகேவா? கேஸ் ஒர்க் கிடையாது, ஜென்ரிக் மாடல். இதை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீழே ஜென்ரிக் மாடல் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, திருப்பி ஓகே. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரூடில் என்ன பண்ணுறோம், சேம் சர்க்குலர் ஷேப். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு நம்ம 3D வியூவில் வச்சு பார்ப்போம். ஓகேவா? இது ஒரு மெட்டீரியல். ஸோ செலக்ட் பண்ணலாம், பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அண்ட் தென் ஹைட்டும் டவுன் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு ஓகேவா? இப்போது இந்த மாஸ்க்கு நம்ம வாட்டர் அசைன் பண்ண போகிறோம். எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி டேப் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியில் மெட்டீரியல் பை கேட்டகரின்னு இருக்கா. ஸோ நம்ம எதுவுமே டிஃபால்ட்டாக கொடுக்கல. ஸோ இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 3 டாட் மாதிரி வரும். இங்கே 3 டாட்ஸ் அதை செலக்ட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணோன்னா மெட்டீரியல் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு தனியாக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ மெட்டீரியல் டேப் எப்படி பார்க்குறது, எப்படி ஆட் பண்ணுறது மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே? ஸோ இப்படி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் நம்ம வாட்டர் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். மேலே வாட்டர், ஸோ நம்ம அன்றைக்கி ஆட் பண்ணதுனால இருக்குது. இப்போ உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா க்ரியேட் நியூ மெட்டீரியல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் டிஃபால்ட்டாக நேம் வரும், டிஃபால்ட் நியூ மெட்டீரியல். ஓகேவா? இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூல். ஓகேவா? நேம் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான மெட்டீரியல் எப்படி அசைன் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இந்த ப்ளஸ் ஐக்கான் க்ரியேட் பண்ணோம், அதுக்கு பக்கத்தில் வந்து பாருங்கள் ஓப்பன் அசட் ப்ரௌசர்னு இருக்கும். அசட்னா அதில் தான் வந்து ப்ராப்பர்ட்டி, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். நம்ம டைப் ஆஃப் பெயிண்ட்டு, ஸ்டோனு எல்லாமே இருக்கும். இப்போது ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் லைப்ரரியில் பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மேலே டைப் பண்ணுவோம் வாட்டர் அப்படின்னு. வாட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க எல்லா டைப் ஆஃப் வாட்டர்ஸும் காமிக்கும். லிக்விடில் இந்த ட்ராபிக்கல் ப்ளூ வாட்டர், நார்மல் வாட்டர் இருக்குது. இது அப்பியரன்ஸ் லைப்ரரியில் டிஃபால்ட்டாக ஒரு வாட்டர் இருக்குது. அந்த லிக்விடில் போனால் நிறையா வாட்டர் இருக்குது. இதில் பாருங்களேன், ஸ்விம்மிங் பூல் வாட்டர், ட்ராபிக்கல் ப்ளூ, வாட்டர் பபுள்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல் வாட்டர் வேணும் அப்படின்னா இது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ அப்டேட் ஆகுதா, மெட்டீரியல் வந்து இங்கே அப்டேட் ஆகுது. ஓகே, ஃபைன். அப்டேட் ஆனதுக்கப்புறம் அப்ளை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வாட்டர் வந்துடுச்சு. நமக்கு ஆக்சுவலாக தெரியாது, பட் நம்ம ரெண்டரிங் வியூவில் பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் பண்ணி காமிட்றேன். இப்போ நம்ம மெட்டீரியல் இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல் அசைன் பண்ணியாச்சு, வாட்டரை. ஓகேவா? உங்களுக்கு புரியலனா வீடியோ ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பாருங்கள். ஓகே? ஸோ இந்த இந்த மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போது இது வாட்டரை அசைன் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா ரியலிஸ்டிக் வியூவில் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே கீழே நான் சொன்னேன் அன்றைக்கி ரியலிஸ்டிக் ஹிடன் வே அப்படி பார்க்குறது. இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி ரேட் ட்ரேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ரேட் ட்ரேஸ் அப்படின்னா ஒரு 50% ஆஃப் ரெண்டரிங் வியூ காட்டுற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோ காமிக்கும். சொல்லுவாங்க தெரியுது உங்களுக்கு வாட்டர். ஸோ இதுதான் ரெண்டர் பண்ணதுக்கு உங்களுக்கு காமிக்கும். பட் ரெண்டர் பண்ணதுக்கு முன்னாடி இதுமாரி காமிக்காத மெட்டீரியல் வந்து எப்போவுமே. ஓகேவா? இப்போ நம்ம மெட்டீரியலில் ரிஃப்ளெக்டிங் மிரராக கூட மாற்றலாம். ரிஃப்ளெக்டிங் மிரர்னா இங்கே இருக்க பில்டிங்லாம் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லில் தெரியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த ரேட் ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலாக ஹிடன் லைன் போயிடும். ஓகே? ஹிடன் லைன் போனதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணி இங்கே வந்து பாருங்கள். இப்போ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எடிட் டைப், எடிட் இன் பிளேஸ் கொடுத்ததுக்கப்புறம் மாடல் கேட்கும். இந்த மாடலுக்கு வாட்டர்.
ஓகேவா. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்விம்மிங் ஃபுல் மெட்டீரியல் இருக்கா, ஸோ இதை டவுன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் ப்ரௌசர் வரும். இதில் டிஃபால்ட்டாக அன்றைக்கி நம்ம வந்து ஆட் பண்ணது வாட்டரு அண்ட் தென் ரிஃப்ளெக்டிங் வாட்டர். ஸோ நான் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம ஸ்விம்மிங் ஃபுல் வாட்டர் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம ரிஃப்ளெக்டிங் வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் வாட்டர் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இங்கே வந்து ரிஃப்ளெக்டிங் வாட்டர் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் மாடல் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரேட் ரேஸ் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க பில்டிங்லாம் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பாருங்கள் இப்போ ரெண்டர் ஆகுது. ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து நமக்கு டிசைட் ஷேப்பில் உங்களுக்கு எந்த டேரக்ஷனில் எப்படி பண்ணிக்கலாம். ஸோ பட் ஜென்ரல் கான்செப்ட் இதுதான். ஓகேவா. இப்போ பாருங்கள் நம்ம ரிஃப்ளெக்டிங் வாட்டர் கொடுத்தோன்னே இந்த பக்கம் பில்டிங்கோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வாட்டர் தெரியுது. ஸோ அவ்வளோதான். இதில் நீங்கள் சுற்றி ஆரம்பிக்கலாம், அந்த டாய்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் கண்டினியூஸாக ஒன்றா சொல்கிறேன். ஓகேவா. இதான் வந்து ஸ்விம்மிங் பூல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது.